அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன, ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும் அந்த பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறது வழக்கம்தான். அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு சில கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்துக்கிட்டே வருதா? அதிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஏதேதோ ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டேன், எங்கெங்கேயோ போயிட்டேன், ஆனால் அது சரியாகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய அதாவது ஒரு சிலருக்கு முயற்சி போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதனால் பெரிதாக எந்த விதமான பலனையும் அவங்களால பெற்றிருக்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் போடக்கூடிய அந்த முயற்சியானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சை மற்றவங்க சரியாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலனையே கொடுக்கும். அதே போல் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலோங்கும். அதாவது லாபம் அதிகரிக்குது அப்படின்னாவே இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் தொழில் செய்யும்போது என்னதான் போராடினாலும் ஒரு சில நஷ்டங்கள் வரும். அப்படி இல்லை, நஷ்டம் வரலன்னா கூட பெரிதாக எந்த ஒரு லாபமும் வராமல் இருக்கும். அதே போல் யாரு கூடயாவது அமைத்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுவும் அவர்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடு அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது முயற்சி செய்திருந்தீங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமே அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். வேலைப்பளு கண்டிப்பாக குறையும். பயனற்ற பயணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலமாக உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இவ்வளவு நாள் ஆன்மீக பணியில் தான் இருந்தேன் அப்படின்னு எனக்கு பக்தி அதிகம் அப்படின்னு சொன்னாலும் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஆன்மீகத்திற்காக நீங்களே இறங்கி பணி செய்யக்கூடியதாக இருக்க போகுது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாங்க. எப்போதுமே நெருக்கடிகள் இருக்கக்கூடியது தான். ஆனாலும் இந்த நெருக்கடியை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பெற்றிருப்பீங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். புது ஒப்பந்தங்கள் தொடர்பாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். அரசியல்வாதிகள் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை. வாக்குவாதமானது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்காது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வல்லதாக அமையலாம். அதனால் அரசியல்வாதிகள் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. அதே போல் தொலைதூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம கடவுளை வழிபட்டாலும் முன்னோருடைய வழிபாடு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குலதெய்வ நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு ஏன் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த கடவுளுக்கு அருள் கொடுக்க அனுமதி கொடுப்பதே நம்ம குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இப்போ இல்லை. அதே போல் உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நேர்மறையான செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. இப்போ எனக்கு இவ்வளவு பணம் செலவாயிருச்சு அவ்வளவு பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதுக்கும் போட்டு வருத்திக்க வேண்டாம். அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் எல்லாமே தீரப்போகுது. கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது. அதாவது தொழிலை பற்றி நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலை பற்றி பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு நெடுங்காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு பார்த்தோம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஊதியம் கண்டிப்பாக உயரும். மேலும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. நாம் செய்கிற வேலைக்கான ஒரு சரியான ஊதியம் இப்போ இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால் உங்களுடைய தோற்றத்தில் கண்டிப்பாக பொலிவு உண்டாகும். சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட பகை மறந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. நீங்கள் பரிகாரமாக இப்போது எந்த தெய்வத்தை வழிபடணும், எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்கி வர காரிய தடைகள் அனைத்தும் நீங்குங்க. குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாளில் முக்கியமாக நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து விடுங்க. யார்கிட்டையும் பெரிதாக எந்த விதமான வாக்குவாதத்தையும் வைக்காதீங்க. சந்திராஷ்டம நாட்களை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வது இப்போ உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் மனதில் நிலையான எண்ணம் இப்போதைக்கு இருக்காது. ஒரு சில நேரத்தில் கண்டதையும் போட்டு குழப்பிட்டு நம்ம இது செய்கிறது சரியா தவறா, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்கு இருக்கும். பண நெருக்கடி கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு குறைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது கூட இருக்கலாம். முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்குங்க. அந்த துணிவு தான் ஒரு நாளைக்கு உங்களை வெற்றியை நோக்கி ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கண்டிப்பாக உண்டாகும். அந்த கல்விக்கான செலவு உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்கும். அது வீண் செலவாக மாறாது. கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையப்போகுது. அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் நினச்சி பயந்துக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தெளிவான முடிவை எடுங்க. அதில் போட்டு உங்களை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல பண்பாளர்களுடைய நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் உள்ளவங்க தயவால் அனுகூலமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு எதிரிகளினுடைய திட்டங்களை முறியடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட்ட இருந்த குழப்பங்கள் கூட சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த அக்கறையோடு படிப்பது மிகவும் அவசியம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.